அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இந்த கோவிலானது பஞ்சபூத தலங்களில் ஒன்று. ஆகவே வாய்ப்பு கிடைக்கும்போது அனைவரும் சென்று வழிபடுங்கள். கோவிலின் மத முக்கியத்துவம். பஞ்சபூத ஸ்தலம் என்பது 5 சிவாலயங்களை குறிக்கிறது. ஒவ்வொன்றும் இயற்கையின் 5 பிரதான கூறுகளான நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு ஆகியவற்றின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. பஞ்சம் என்பது 5ஐ குறிக்கிறது. பூதம் என்பது கூறுகள் மற்றும் ஸ்தலம் என்பது இடம். இந்த கோவில்கள் அனைத்தும் தென்னிந்தியாவில் அமைந்துள்ளன. இவற்றில் 4 கோயில்கள் தமிழ்நாட்டிலும், 1 ஆந்திர பிரதேசத்திலும் உள்ளன. 5 கூறுகள் 5 லிங்கங்களில் பதிக்கப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் கோவிலில் உள்ள சிவனை குறிக்கும் ஒவ்வொரு லிங்கமும் அவை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூறுகளின் அடிப்படையில் 5 வெவ்வேறு பெயர்களை கொண்டுள்ளன. கோயிலில் சிவன் பிருத்திவி லிங்கத்தின் வடிவத்தில் தன்னை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மற்ற 4 வெளிப்பாடுகள் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் உள்ள அப்புலிங்கம் தண்ணீரை குறிக்கும். திருவானைக்காவல் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் உள்ள ஆகாசலிங்கம் வானத்தை குறிக்கும். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள அக்னிலிங்கம் நெருப்பை குறிக்கும் மற்றும் ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலில் உள்ள வாயுலிங்கம் காற்றை குறிக்கும். எனவே அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்றி, வணக்கம்.